ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்ச சங்கர காமகோட்டி சங்கர. சபைக்கு நமஸ்காரம். இன்றைய தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னோர் வழிபாடும் தெய்வ வழிபாடும். இது என்ன முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடு ரெண்டுத்தையும் இணைக்கிறேள், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறேளே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கலாம். இது ரெண்டையும் நம்ம வேற வேறையா நினைச்சுட்டு இருக்கோம். இது ரெண்டும் வேற வேறையே இல்லை, இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்துட்டு இன்னைக்கு இங்கே பேச வந்திருக்கேன். தப்பு இருந்தா பெரியவாள்லாம் மன்னிச்சுக்கணும். நான் பேசல, சுவாமிகள் பேச வைக்கிறார், நான் பேசுறேன், அவ்வளவுதான். முன்னோர் வழிபாடும் தெய்வ வழிபாடும்னு சொன்னா இதை ஏன் இந்த நேரத்துல எடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னால், நம்மில் பலருக்கும் எல்லாருமே எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருப்போம்னு பார்த்தா, ஒரு முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு தீட்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா தெய்வ வழிபாட்டை விட முன்னோர் வழிபாட்டுக்குத்தான் மடி ஆச்சாரம் எல்லாமே அவசியம் அதிகமா தேவைன்னு சொல்றது. ரொம்ப அதிகமா தேவை. முன்னோர் வழிபாட்டிற்கு தான் மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் எத்தனையும் இருக்கணுங்கிறார் சுவாமி. ஒண்ணு நம்மள ஒன்னும் சொல்ல போறது இல்லை, இத்தனை மடியாதான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. சார்த்தம்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை போல் நினைத்து கொண்டிருக்கிறோம். தவசோன்னு சொன்னாலே அது ஏதோ அபச்சாரம் சிவசிவாங்கிறார். அதுல இந்த நேரத்துல ஏன் இதை பதிவு பண்றேன்னு சொன்னால், ஆத்துல சபரிமலைக்கு யாராவது ஒருத்தர் மாலை போட்டு இருக்கான்னு சொன்னா, எங்க ஆத்துல சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்கா, அதனால தவசம் பண்ண மாட்டோங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இது முற்றிலும் தவறுங்கிறதுக்காக சொல்றேன். சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு வசத்தியோ அந்த அளவிற்கு பித்ருக்களுக்கு கர்மா பண்ண வேண்டியதும் வசத்தி. சுவாமி மாலை போட்டு இருந்தா சாத்தம் பண்ணப்படாதுன்னு சொல்லவே இல்லை. போன்லயே கேட்பா, சுவாமி எங்க அண்ணா புள்ள மாலை போட்டு இருக்கா, ஆத்துல சாத்தம் பண்ணலாமா? என் தங்க புள்ள மாலை போட்டு இருக்கா, சாத்தம் பண்ணலாமா? மாலை போட்டு இருந்தா எங்க போகப்படாது? ஏதாவது சுவாமி சரணம் அடைஞ்சிருச்சுன்னா அங்க போகப்படாது. யாரோ சரணம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா, யாரோ இறந்து விட்டார்கள்னு சொன்னா, இறப்பு தீட்டு அப்படிங்கிறது சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்கிறவா மாத்திரமில்லை, எல்லாருக்குமே உண்டு இல்லையா? அதுக்கு மாத்திரம்தான் சொன்னாலே தவிர ஆத்துல சார்த்தம் பண்ணப்படாதுன்னு சொல்லல. திவசம்னு சொன்னா ஏதோ கெட்ட வார்த்தைன்னு நினைச்சுக்கிறோம். திவஸ் அப்படின்னு சொன்னா, திவஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விழா அப்படின்னு அர்த்தம். சுதந்திர திவஸ் அப்படின்பா. சுதந்திர திவஸ்னா சுதந்திர தினம், வருடத்திற்கு ஒரு முறை தான் கொண்டாடுறோம். ஜென்ம திவஸ்னே சொல்லுவா. ஜென்ம திவஸ்னா ஜென்ம நாள், ஜென்ம தினம்னு அர்த்தம். திவஸ்ன்னு சொன்னா தினம், அவ்வளவுதான். ஆனா நம்ம திவசம் அப்படின்னா உடனே அபச்சாரம் அப்படிங்கிற மாதிரி காதை முடிக்கிறோம். எள்ளு தொடப்படாது, கருப்பு எள்ளு தொடவே படாதுங்கிற மாதிரி சொல்றோம். கருப்பு எள்ளுங்கிறது மகாவிஷ்ணுவினுடைய ரோமத்திலிருந்து நேரடியாக உதிர்ந்த ஒரு தானியம். அத்தனை விசேஷம் கருப்பு எள்ளுக்கு உண்டு. ஆத்துல நவகிரகம் பண்ணும்போது சுபத்துக்காக பண்றோம், இதுல வெள்ளை எள்ளு தான் வைக்கணும்னு சட்டம் பேசவாலாம் நிறைய பேர் இருப்பா. அப்படிலாம் கிடையாது. தோலை உரிச்சா வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளுன்னு ஒண்ணு விளையவே விளையாது, கருப்பு எள்ளு தான் விளையும். மகாவிஷ்ணுவினுடைய ரோமத்திலிருந்து நேரடியாக உதிர்ந்த ஒரு விஷயம்தான் கருப்பு எள்ளு. கருப்பு எள்ள தொடரதே பாக்கியம். மகாவிஷ்ணுடைய ரோமத்தையே தொடரோம்னு அர்த்தம். அவ்வளவு விசேஷம். சார்த்தம்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்குத்தான் சார்த்தம்னு பேரு. ஸ்ரத்தை, முழுக்க முழுக்க ஈடுபாட்டோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்திற்குத்தான் ஸ்ராத்தம்னு பேர். இந்த லோகத்திலேயே ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பித்ருக்களுக்கான சார்த்தம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இதை ஏன் நான் கனெக்ட் பண்றேன் இங்கன்னு சொன்னா, நம்ம ஏதோ எல்லாருக்கும் மனுஷானா கஷ்டம் வரத்தான் செய்யும். ஒரு கஷ்டம்னு என்ன பண்ணுவோம், போய் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காமிப்போம் ஜோசியத்தை. அவர் கஷ்டம்னு என்ன சொல்லுவார்? ஒண்ணு, இதுல பித்ருதோஷம் இருக்கு, பித்ருசாபம் இருக்கு, உங்க ஆத்துல ஒழுங்கா சாதாதிகள்லாம் பண்ணல,
நேரா ராமேஸ்வரத்துல போய் திலஹோமம் பண்ணிட்டு வாங்க. குல தெய்வத்திற்கும் முன்னோர் வழிபாட்டிற்குமே நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. குல தெய்வத்தை நம்ம தனியா பிரிச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வந்த தெய்வம் தான் குலதெய்வம் இல்லையா? சந்தேகம் இல்லையே. அப்ப குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணணும்? முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த குலதெய்வத்தை நமக்கு கண்ணு முன்னாடி காமிச்சு தரணும்னா ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் வீட்டுல இந்த வருஷ பிறப்பன்னைக்கு பண்ணிட்டு இருப்பா ஒரு விஷயத்த. முதல் நாள் ராத்திரியா என்ன பண்ணிருப்பா வருஷ பிறப்பன்னைக்குன்னு பார்த்தேன்னா, ஒரு முகம் பாக்குற கண்ணாடியை கொண்டு போய் சுவாமி ரூம்ல வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி உப்பு, பருப்பு, அரிசி, புளி எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு கொஞ்சம் காசு பணம் எல்லாம் வச்சிருப்பா. வருஷ பிறப்பு, தமிழ் வருஷ பிறப்புன்னு வரும்பொழுதும் சரி, யுகாதி பண்டிகைன்னு வரும்பொழுதும் சரி, அன்னைக்கு என்ன பண்ணுவான்னா மறுநாள் காலைல எழுந்தோடனே ஸ்நானம் பண்ணிட்டு நேரா போய் இந்த கண்ணாடியை பார்த்து தரிசனம் பண்ணுவா. கண்ணாடியில என்ன தெரியும்? முகம் பார்க்கிற கண்ணாடியில நம்ம முகம்தான் தெரியும். அப்போ நம்ம முகத்திலேயே அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருக்கும்னு சொல்லி இருக்கு சாஸ்திரம். குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடிய பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு தினசரி அதையே குலதெய்வம் நினைச்சு வழிபட்டுண்டே வந்தோம்னா அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளாக நம்முடைய குலதெய்வம் எங்க இருக்குன்னு நமக்கு காமிச்சு கொடுத்துடும். இதைத்தான் நம்முடைய பெரியவாள்லாம் அப்படி சொல்லி கொடுத்தா. குலதெய்வத்தை தரிசனம் பண்ணணும். அப்பெல்லாம் சுவாமி போட்டோ கிடையாது, படம் கிடையாது. குலதெய்வத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னா அந்த கண்ணாடியை வச்சு வருஷ பிறப்பன்னைக்கு குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுன்னு சொல்லாலே தவிர வருஷ பிறப்புனா கேக்கு வெட்டி கொண்டாட சொல்லல. நான் யாரையும் குறையா சொல்றதா நினைக்க வேண்டாம். வருஷ பிறப்பன்னைக்குமா இந்த குலதெய்வம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய முகத்திலேயே இருக்கும். அதனாலதான் விடிந்தவுடன், அதாவது எழுந்தவுடன், படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் பார்க்கத்தக்கவைன்னு சொல்லிட்டு முதல்ல உள்ளங்கைய சொல்லுவா. அவாவுடைய கையத்தை உள்ளங்கைய பாருங்க. உங்க உள்ளங்கை ரேகையிலேயே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அம்சம் என்பது நிறைந்திருக்கும். முகம் பார்க்கிற கண்ணாடிய பெட்டுக்கு நேரம் வச்சிருக்கோம். எழுந்தும் போது முகம் பார்க்கிற கண்ணாடிய பாருங்க. குறை சொல்ல மாட்டோம்ல, ஓ முகத்துலதான் முடிச்சேன்னு ஆத்துக்காரியை பார்த்து சொல்ல மாட்டோம் இல்லையா? இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு கஷ்டம்னு. ஆத்துக்காரியே குலதெய்வம்னு சாஸ்திரம் சொல்றது. ஆத்துக்காரியினுடைய முகத்திலையும் முழிக்க வேண்டும். ஜாதகம் எழுதும் பொழுது முதல்ல 2 லைன் எழுதியிருப்பா. எல்லார் ஜாதகத்திலையுமே பார்க்கலாம், மேல 2 லைன் இருக்கும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகான்னு எழுதியிருப்போம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்னு சொன்னா நம்ம இந்த ஜென்மா முழுக்க சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னா ஜனனிங்கிறது தாயார் முக்கியம். தாய் அம்மா நம்மளை நல்லபடியா பெற்றிருந்தாதான் நம்ம அழகா இந்த ஜென்மா முழுக்க சௌக்கியமா இருக்க முடியும். அந்த தாயாரை சம்ரட்சணம் பண்ண வேண்டும். அடுத்த லைன் என்ன சொல்றா? வர்தனி குலசம்பதாம். குல சம்பத்து யாரு? வர்தனின்னு வந்தா தாய்க்கு பின் தாரத்தை சொல்லிட்டா. வர்தனின்னா மனைவி. உன்னுடைய குல தெய்வத்தை விருத்தி செய்ய, உன்னுடைய குலத்தை விருத்தி செய்ய வந்த அந்த குல தெய்வம் அவள். அந்த வர்தனி மனைவிதான் உன்னுடைய குலத்திற்கே சொத்து அப்படின்னு சொல்லி தர. வர்தனி குலசம்பதாம், அவளையும் குலதெய்வமாகவே பாவித்து காலைல எழுந்த உடனே ஆத்துக்காரி முகத்திலையும் முழிக்கணும். சினிமாலாம் காமிப்பா இல்லையா? காலையில காப்பியை போட்டு கொண்டு வந்து எழுப்பினான்னு சொன்னா அதெல்லாம் சினிமால மட்டும்தான் பார்க்க முடியறதுன்னு ஏங்கப்படாது. ஏன் நம்ம தான் காப்பியை போட்டு வந்து எழுப்புறது என்ன போச்சு? அதனால அவன் முகத்துல முழிக்கணும், அவ்வளவுதானே. பரஸ்பரம் ஒருவருக்கொரு முகத்திலே விழித்துக் கொள்வது என்பது நல்லது. முகம் பார்க்கிற கண்ணாடியை பாருன்னு சொல்றான். தினம்தோறும் காலையில பார்த்த உடனே குலதெய்வத்தை நினைச்சு நமஸ்காரம் பண்ணாலே போதுமானது. ஏன்னு சொன்னா நம்ம முகத்துல என்ன இருக்கும் நம்ம நினைப்போம்? நம்முடைய முன்னோர்களுடைய ஜீன்ஸ் தானே வர்றதுன்னு நினைக்கிறோம். முன்னோர்களுடைய ஜீன்ஸ் தான் நம்முடைய முகத்துல வர்றது, நம்முடைய உடம்புல வர்றதுன்னு சொன்னா அப்ப முன்னோருக்கும் குலதெய்வத்திற்கும் நெருங்கிய தொடர்புங்கிறது இருக்குங்கிறது புரியுறது இல்லையா? அப்ப முன்னோர் வழிபாடு வேற, தெய்வ வழிபாடு வேற இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு ஆத்துல சாத்தம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. தாராளமா பண்ணலாம். இதை எப்படி சுவாமி சொல்றேன்னு சொன்னா மலைக்கு போற சுவாமிமார்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடின்னு சொல்றார். அந்த பம்பா நதி அப்படிங்கிறது கங்கை நதிக்கு சமமான ஒரு நதி. காசியில போய் கங்கைனால நமக்கு காசு தான் ஞாபகத்துக்கு வரும். காசிக்கு எதுக்கு போவா?
பித்ருகர்மா பண்றதுக்காக போறோம் காசிக்கு. பம்பையில போய் பார்த்தேன்னா இந்த பம்பையை கிராஸ் பண்ணும்போது அந்த பாலத்துக்கு அண்ணண்ட பார்த்தேன்னா உட்காந்து பித்ருகர்மாக்களை செய்து கொண்டிருப்பார்கள் பம்பை நதிக்கரையில. யாரு? சபரிமலைக்கு மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு போற சுவாமிமார்கள் அங்க உட்காந்து தர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா புண்ணிய தீர்த்தங்களை பார்த்தாலே முன்னோர்கள் நினைவிற்கு வந்து விட வேண்டும். நம்ம ஏதோ எதேச்சியா திருச்சி பக்கம் கிராஸ் பண்றோம்னு சொன்னா காவேரியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு முன்னோர்களை நினைத்து எடுத்து அப்படியே கையில அர்க்கத்தை விடுறோம். அர்க்கியத்தை விட்டுட்டு அப்படியே முன்னோர்களை நினைத்து, ஒன்னும் பெருசா மந்திரம் எல்லாம் தேவையில்லை. அப்பா இல்லையா அப்பா பேரை சொல்லி தீர்த்தத்தை எடுத்து விட்டாலே போறோம். காவிரியில புண்ணிய தீர்த்தம் காவிரி விட்டுட்டு அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா நிறைய வாத்தியார் உட்கார்ந்துட்டு இருப்பா. நம்மளால முடிஞ்ச தட்சணையா வாழ்ல கொடுத்துட்டு நமஸ்காரத்தை போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி எங்க புண்ணிய தீர்த்தத்தை பார்த்தாலும் சாத்தம் பண்ணணும்னு சொல்லுவார். விஷயம் தெரிஞ்ச சுவாமிமார்கள், இருமுடி கட்டிட்டு போற சுவாமிமார்கள் அங்க போய் பித்ருக்களுக்கு அந்த கர்மாவை செய்துவிட்டு தர்ப்பணத்தை பண்ணிட்டு மறுபடியும் இருமுடியை தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பா நேரா மலைக்கு. இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. பம்பை நதிக்கு அந்த பக்கம் பார்க்கலாம். கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சொல்லிட்டு, அப்ப கங்கைக்கு சமமான நதி பம்பா நதி. அங்கேயே இருமுடி கட்டிட்டு போற சுவாமிமார்களே பித்ருகர்மாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றேன். நம்ம இடத்துல யாரோ மாலை போட்டுட்டான்னா சாத்தம் பண்ணப்படாதுன்னு கிடையாது, நிச்சயமாக செய்ய வேண்டும். இதை உங்களுடைய மனதிலே நிலை நிறுத்துங்கள். சாஸ்திரம் இதைத்தான் வலியுறுத்துகிறது.